ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோது விட்டு விலகாதவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ பூமிக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலம் ஜீவனோடு இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக 24 மூப்பர்களும் 4 மிருக ஜீவன்களும் கேருபீன்கள் மத்தியிலே சேராபீன்கள் மத்தியிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தாழ விழுந்து அப்பா உண்மை நமஸ்கரித்து ஆராதிக்கிறது போல இந்த வேளையில நாங்களும் இந்த ஆராதனை வேளையில எங்கள் ஆவியா ஆத்துமாவை சாஷ்டாங்கமாய் உமக்கு முன்பாக வீழ்த்துகிறோம். சாஷ்டாங்கமாய் உமக்கு முன்பாக பணிந்து கொள்கிறோம். எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக பிரீதியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த வேளையில நீர் வந்து ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஆமென். பிரியமே என் இயேசு நாயகரே வாருமையா, என் பிரியமே என் இயேசு நாயகரே வாருமையா, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே, என் இயேசுவே வானமதில் வேகம் வாருமையா, என் இயேசுவே வானமதில் வேகம் வாருமையா, மத்தியவானில் விண்ணக தூதருடன் வரும் நேரம், மத்தியவானில் விண்ணக தூதருடன் வரும் நேரம், எனக்காய் காயம் அடைந்த
பொன்முகம் முத்தம் செய்த எனக்காய் காயம் அடைந்த பொன்முகம் முத்தம் செய்த கண்ணீர் தேடி எங்கிடும் மான்களை வாஞ்சிக்கிறே கண்ணீர் தேடி எங்கிடும் மான்களை வாஞ்சிக்கிறே வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுடருடன் வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுடருடன் சிறுதின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட சிறுதின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட புத்தியுள்ள கண்ணியை போல நானும் ஆயத்தமே புத்தியுள்ள கண்ணியை போல நானும் ஆயத்தமே புத்தியுள்ள கண்ணியை போல நானும் ஆயத்தமே தண்ணீர் தேடி எங்கிடும் மான்களை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும். எங்கள் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறும். ஆண்டவரே, ஒரு அமைதலுள்ள ஒரு மெல்லிய அமர்ந்த தண்ணீரண்டை தேடி இந்த மான் எவ்வளவு வேகமாய் ஓடி தன் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அப்படியாய் இந்த பூமியின் பிரச்சனைகளின் மத்தியில என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த தாகத்தை நாங்கள் தீர்த்து கொள்ள அந்த அமர்ந்த தண்ணீரண்டையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் வந்து இளைப்பாரு. அல்லேலூயா. அமர்ந்த மெல்லிய தண்ணீரண்டை பரிசுத்த ஆவியானவரே, whatever happens, என்ன நடந்தாலும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இறுதி உண்மையை நாம். ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்கு மேலாக ஜாதிகளுக்கு மேலாக நீர் உயர்ந்தவர். பூமி அனைத்தின் மேல் நீர் உயர்ந்தவர். பூச்சக்கரத்து குடிகள் மேல் உயர்ந்தவர். நீ மகாபலத்தினாலும் நீ நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் சர்வ சாதாரணமாய் சற்றித்தவர். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு மண்ணை பிசைந்து மரக்காலில் ஒரு மண்ணை பிசைந்து மனுஷனை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. வானத்தை சாரளவாய் பிரமாணித்து வைத்த தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தள்ளப்பட்டக்கள் மூளைக்கு தலைக்கல் என்று சொன்னார். மூளைக்கு தலைக்களாய் அஸ்திபாரமான திட அஸ்திபாரமான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். நாங்கள் வந்து இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாயை ஸ்தோத்திரிக்கட்டும். கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உயர்ந்தவர் உன்னதமானவரே. ஹல்லேலூயா. பெரியவரே. ஹல்லேலூயா. மாறாத தெய்வமே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மறைத்திருந்து உயர்த்தெழுந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதின் திறவுகோலை உடையவரே, திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டவே முடியாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிறவரே, எங்கள் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, இந்த கிருபையின்படி எங்கள் சத்துருக்களை அழித்து எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணி போடுகிறவரே, ஒரு வழியை வருகிறவர்களை 7 வழியாக ஓடி போக பண்ணுகிறவரே, எங்கள் மேல் எழும்புகிறவர்களை எங்கள் கீழ் மனங்கடிக்கிறவரே, உங்களுடைய முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினால் எங்கள் பகைஞர்களை வெட்டி வீழ்த்தினீரே. நன்றி கர்த்தாவே. நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி
சத்துருக்களுக்கு நேரிடுவதை எங்கள் கண்கள் காண கிருபை செய்தீரே. நன்றி கர்த்தாவே. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அமர்ந்திருக்கப்பா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய். நீ அமர்ந்திரு. அமர்ந்து உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மகா இரக்கமாய் ஓடி வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற தேவன். இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முதல் மரியாதை கொடுக்கும்படி ஓடி வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியும். உங்களுடைய ஆளுகை நீர் ஸ்தாபித்தரணும். உங்களுடைய ஆளுகை நீர் ஸ்தாபித்தரணும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆளுகை நீர் ஸ்தாபித்தரணும்படி நாங்கள் சொல்லுகிறோம். உங்களுடைய திருக்கரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்திலே தான் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்ம அந்த கீவேர்டு எடுத்து வாசிக்கலாம். புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ இதான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து புத்தி உள்ள மனுஷன்றது புத்தி உள்ள மனுஷியும் தான் அர்த்தம். ஆமென். புத்தி உள்ள மனுஷியும் தான் அங்கே மீன் பண்றார். புத்தி இல்லாத மனுஷனையும் தான் மீன் பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 7ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். 5 மேத்யூ 5, 6, 7 இந்த 3 சாப்டர் எதுலேருந்து வந்திருக்கு? எதை பத்தினது? மலை பிரசங்கம். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7. தயவு செய்து இந்த 3 சாப்டரையும் நீங்க டெய்லி வாசிச்சாலே உண்மையான ஒழுக்கமான கிறிஸ்தவர்களா மாறுவீங்க. பைபிளை வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சுட்டு அவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாருன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் இல்ல? அப்படித்தானே? எடுத்தவே PhD போக முடியாது. முதல்ல இந்த 3 சாப்டர் டெய்லி படிங்களேன். டெய்லி படிச்சு பாருங்களேன். அதுல 100% யாருமே ஒபே பண்ணினதா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5, 6, 7 டெய்லி எத்தனை பேர் படிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி படிங்க, தயவுசெய்து டெய்லி படிங்க. மலை பிரசங்கம் அது ரொம்ப மவுண்டன் சர்மன்றது ரொம்ப ரொம்ப என்னது அது வேர்ல்டு வைடா அதை பத்தி ஆயிரக்கணக்கான சர்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஊழியர்கள்லாம். நம்ம இப்போ அதில் என்ன கொடுக்க போறோம்னா இந்த 3 சாப்டர்ல கடைசியில முடிக்கிறது தான் இப்போ நம்ம டாபிக். ஜீசஸ் மலையை விட்டு இப்போ இறங்க போறார். 8ஆம் சாப்டர் பார்த்தீங்கன்னா அவர் மலையை விட்டு இறங்கின உடனே ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு. சரியா? அதுக்கு முன்னாடி 7ஆம் சாப்டர் கடைசி மலையை விட்டு கீழே இறங்குற நேரத்தில் சொன்ன ஒரு ஓமை தான். ஓமை இல்லை, அது ஓமை கூட இல்லை. ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்றாரு. ஒரு அடையாளமா சொல்லி காட்டுறாரு. ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 24ல ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டா அந்த சாப்டர்ல இருக்கிற வார்த்தை இன்னும் அர்த்தம். இந்த மலையை விட்டு இறங்க போறாரு பாத்தீங்களா? அதனால இந்த 5, 6, 7 முழுக்க ஒரு கன்க்ளூஷன். ஒரு எஸ்ஸே எழுதுனா எப்படி கன்க்ளூஷனோ அது மாதிரி இது ஒரு கன்க்ளூஷன்ல வராரு. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ பாருங்க, கேட்கிறவன் எவனோன்னு இல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோன்ட்டார். நான் போன வாரம் அதை குறித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணேன். அல்லேலூயா. கேட்கிறவன் எவனோ. அவ கேட்டுட்டு மட்டும் இல்ல, அதன்படி செய்கிறவன் எவனோ. செய்கிறவன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை என்ன சொல்றாரு? அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க. புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். அதன்படி அப்புறமா அடுத்தது இருக்கு பாருங்க. அடுத்தது என்னது? பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஆல் இஸ் வெல் தான். ஆமென். பெருவெள்ளம்னா என்னது? அது வெள்ளம் வந்து வாட்டர் கரண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வெள்ளத்துல BMW அடிச்சுட்டு போயிடுது, வெள்ளத்துல மனுஷன் அடிச்சுட்டு போயிடுறான். அல்லேலூயா. சுனாமில என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. இந்த பெருவெள்ளம், பெருங்காற்று இதெல்லாம் என்ன அர்த்தம்னா அழிக்கக்கூடியது. இதெல்லாம் என்னது? டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ்.
உங்களை அழிக்கக்கூடியது. உங்களை அழிக்கக்கூடியது வரும் பொழுது அந்த வீட்டின் மேல் அந்த வீட்டுல மோதிக்கிட்டே இருந்தா கூட அது விழவில்லை. அல்லேலூயா. அவ விழாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏனென்றால் இருங்க, ஏன் முக்கியமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த 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 சாப்டர்னுடைய அந்த இடத்துல அது ஸ்ட்ராங்கா நிக்குதுங்கிற வார்த்தை அங்க இல்ல. ஆனா இதனுடைய மறைவான செய்தி என்னன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான். ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்படின்னா என்னன்னா கண்மலை யாரு? கிறிஸ்து. அவ பிரச்சனை வருதுன்னா அந்த அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்துவா உன்னுடைய வாழ்க்கையில இருந்தாருன்னா எவ்வளோ உன்னை டிஸ்ட்ரக்டிவா என்ன ஃபோர்ஸஸ் வந்தாலும் நீ அழிய மாட்ட. ஆமென். நம்மளாம் இதுக்கு மேல தாங்க நம்ம எவ்வளவு சகிச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க. ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. ஆனா தாங்கிருக்கோம். இதுக்கு மேல நம்ம மட்டும் உலகத்துல இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் எங்கேயோ காண போயிருப்போம். என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் உலகத்துல என்னெல்லாம் நடக்குது பாருங்க. குரோர்பதிஸ்லாம் பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சேர்த்து போயிடுறாங்க. நம்மளாம் எவ்வளவு ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. என்ன காரணம்? பெருவெள்ளம் வருது, உன்னை டிஸ்ட்ரக்டிவா உன்னை அழிக்கிறதுக்கு வருது. அது யார்? அது சாத்தான். சாத்தான் தான் என்ன செய்வான்? அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்ப நம்ம பணத்தை திருடுது, நம்ம மைண்டோடைய சமாதானத்தை திருடுது, நம்மளுடைய நிம்மதி கெட்டு போகுது, நம்ம ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வர்டா போக முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் கண் வச்சுக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்றது? அழுதுட்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்ற பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, நீ அவன் ஓடி போயிடுவான்ற. நீ எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல கண்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். முதல்ல அவங்க எதுல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ரெண்டாவது அஸ்திபாரம் போடப்பட்ட அவரே சொல்லி கொடுத்துக்கிறாரு, நான் இருக்கிறேன், battle belongs to me, it is not yours. Hallelujah. அப்போ எதிர்க்கிறவன் யாரு? சாத்தான். அவனை பார்த்து ஏத்து நீ பேச தெரியாதா? சொல்லுங்க. பேசுறது இல்லை, வேற விதமான சண்டை போடுறது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே சண்டை போடுறது, விசுவாசிகளுக்குள்ள சண்டை போடுறது, ஆபீஸ்ல சண்டை போடுறது. யார்கிட்ட சண்டை போடணும்? இட் இஸ் பிட்வீன் God and Satan through your mouth. ஆமென். உன் வாயிலிருந்து ஒன்னு தேவன் சத்துருவை அழிக்க விரும்புறாரு. ஆமென்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அழிக்க வருகிறவனை நீ கண்மலை மேல நீ அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தா நீ அழிச்சிருவ. சத்தியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. சத்தியம் அவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னைக்கு எதெல்லாம் முக்கியப்படுத்தி டாக்டரின்ஸ் வச்சுட்டாங்க பாருங்க சபையில. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அதோடு கூட நீங்க இந்த ஃபேமிலியில தான் காட் நம்மளை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறாரு. அப்புறம் தான் இந்த வீட்டில் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன், புருஷன், மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம். இது ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரையுமே நீங்க ஒன்றுத்துக்கு கண்டுக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவீங்க. அப்படி எத்தனை காரியங்களை ஜெயிச்சிருக்கிறேங்க, ஜெயிச்சிட்டு வர்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியணும், முதல்ல நீங்க கண்மலை மேல தான் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து இல்லையே. ஹல்லேலூயா. எங்க வந்திருக்கிறீங்க? சர்ச்சுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆமென். அப்ப உங்களுடைய அஸ்திபாரம் என்னது? கண்மலை தான், கிறிஸ்து தான். அடுத்து உங்களுக்கு தெரியணும், அவருக்கும் அவனுக்கும் தான் நடக்குது போராட்டம். ஹலோ, அவனுக்கும் அவருக்கும் சொல்லுங்க, வாயை திறந்து. இயேசு கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கும் நடக்குது. யார் மூலமா இப்போ வெற்றி வரணும்? உன் வாய் தான் அவருக்கு தேவை, உன் கை தான் தேவை. ஆமென். பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று அடிச்சாலும் கண்மலையாக கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடப்பட்டவன் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணவர் என் கூட இருக்கிறாரு. டெஸ்ட்ராய் பண்ணவர் என் கூட இருக்கிறாரு, சத்ருவை அழித்தவர் என் கூட இருக்கிறாருன்னு அதை ஃபேஸ் பண்ணுவான், ஜெயிப்பான். ஆமென் சொல்லுங்க. புத்தி இல்லாத மனுஷனை கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து பெருவெள்ளம் வரும், அவனுக்கும் வரும், அது விழுந்தது. ஐயோ, பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடிச்சது. அவன் எது மேல வச்சிருக்கிறான்? மணல் மேல. அப்ப என்ன ஆகுது? விழுந்துரும். இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா இனிமே சொல்றதா நீங்க ரொம்ப கவனிச்சு கத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆமென்.
இப்போ ஃபர்ஸ்ட் திங் கர்த்தர் உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கும். செகண்ட் திங் உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும். லாஸ்ட்லி மை பிரதர்ன்னு சொல்கிறார். என்னன்னு கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்படின்னா சத்துவம்னா என்ன தெரியுங்களா? The government shall be upon his shoulder. அப்படின்னா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குன்னா ஹோல் அதிகாரமும் ஆளுங்க அவருக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அவருடைய ஷோல்டர்ல இருக்கு. அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த இதை மறக்க கூடாது நீங்க. the whole governmentனா இந்த கவர்மெண்ட் தான் பெருசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. upon his shoulder அவர் கர்த்தத்துவம் தோளின் மேல இருக்கான். அப்ப அந்த சத்துவம் கர்த்தத்துவம் தான் அந்த சத்துவம். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தத்துவம் தான் அந்த அதுல நீங்க பலப்படுங்கிறாரு. ஸ்ட்ராங்கா தெரியணும். இவரால என்ன முடியாது, அவர் ஜெயிப்பார். முதல்ல அது தெரிஞ்சிடணும். நிறைய பேருக்கு அதை தள்ளி வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அழுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவர் வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க, ஜெபத்தை கேட்கலன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா அவருடைய கர்த்தத்துவத்தை தெரிஞ்சுட்டா முக்காடு இருக்கும், முழங்கால் இருக்கும், எங்க நின்னாலும் கர்த்தத்துவம் என் தோளின் மேல் இருக்கும். அவருடைய அதிகாரம் ஆளு எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. அதுல பலப்படுங்கன்றாரு. முதல்ல அதை கத்து நீ பலப்பட்டுக்க சொல்லலாமா? இந்த டாபிக்கினுடைய மறைவான ஒரு செய்தி ஸ்ட்ராங் லைஃப். நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் சொல்லுங்க. என்ன பலனா இருப்பேன். அவரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நான் எப்படி இருப்பேன்? பலனா இருக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு பலனா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஆமென். நீங்க ஒன்றும் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கிடையாது, அவர் அஸ்திபாரமா வைக்காதவங்க கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரிப்படுத்திட்டா போதும். ஆமென். அதுதான் நான் இப்போ சொல்லி தரப்போறேன். ஸ்ட்ராங் லைஃப். கம் ஆன் எவரிபடி. ஸ்ட்ராங் லைஃப். கம் ஆன். ஸ்ட்ராங் லைஃப்னா என்னது? இப்போ இந்த ஸ்ட்ராங் லைஃப் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் நீங்க பழகிட்டா இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனுக்கிட்ட இவருக்கு நம்மளுடைய பாச்சா பழிக்காதுன்னு சாத்தா போயிடும். ஆமென், ஆமென். இந்த ஸ்ட்ராங் லைஃப் உள்ள பிள்ளைகள் கான்ஸ்டன்டா காட் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஹலோ, கான்ஸ்டன்டாங்கிற வேர்டு தான் அண்டர்லைன் பண்ணணும். கான்ஸ்டன்டா என்னமா, விடாம நிரந்தரமா அவரை தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க கட்டாயமா தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன நடந்தாலும் அவரோடு இருக்கிற அந்த அந்த உறவுங்கிறத இன்டிமசிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, ஸ்தாபிப்பாங்க. ஆமென். இது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் லைஃப்பில் இருக்கணும், இல்லைன்னா உங்களை தின்னுடுவான் சாத்தான். சும்மா பேரில் வேணால் கிறிஸ்தவங்க பேராக இருக்கலாம், புரியுதுங்களா? பேர் வேணால் ரொம்ப டாப்பாக இருக்கலாம், பைபிள் இருக்கிற பேர் வேணால் வச்சுக்கலாம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் கிடையாது. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் அவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை, பைபிள் படிக்கிறத, ஜெபம் பண்ணுறத, முதல் மரியாதை அவர் கொடுக்கறத, ஆமென், பண்ணணும். இப்போது இது ஸ்ட்ராங் லைஃப்பில் இருக்கிற பிள்ளைகளுடைய சுபாவம், கேரக்டர் உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. இல்லைன்னா சரிப்படுத்திக்கங்க. அவருக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது கான்சிக்வன்சஸை பார்க்க மாட்டாங்க. ஹலோ, என்ன பார்க்க மாட்டாங்க? கான்சிக்வன்சஸ்னா என்னது? பின் விளைவுகள். நீங்க ஆண்டவருக்கு முதல் மரியாதை கொடுத்தா பின் விளைவை பார்க்க மாட்டாங்க. பின்னாடி என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கனம் பண்ணுவேன், நீ இந்த என்னுடைய வேலையை செய்யணும். நான் என்ன பண்ணேன் அதை கேட்டுட்டு யார் ஓவரால் மை டோனர்ஸ், யாரெல்லாம் என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, என்னை தாங்குவாங்க, என்னுடைய டோனர்ஸ் யாரு, என் சர்ச்சு யாரு, என்னுடைய விசுவாசிகள். அன்னைக்கெல்லாம் சர்ச்சே கிடையாது அப்படின்லாம் தெரிஞ்சிச்சா சொல்லுங்க? ஆனா இந்த ஸ்ட்ராங் லைஃப் இருக்கிறவங்க டக்குன்னு கர்த்தருக்காக கால் எடுத்து வச்சிருவாங்க. ஆமென், அல்லேலூயா. யாகேல்னு ஒரு ஸ்திரீ இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? யாகேல். ஹலோ, யாகேல் தெரியலையாம்மா? அம்மா, ஜேல் தான் உங்க அக்கா பிள்ளைக்கு நான் பேர் வச்சேன். ஆமென். சிசராவை ஆணி அடித்து கொன்றவள்.
ஹல்லேலூயா. அவ யாரு? ஒரு ஆர்மியில ட்ரெயின் ஆனவளா? ஹலோ, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மேடம், சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், ஜெயில். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க, இப்போ நான் என்ன கருத்து சொல்கிறேன், ஸ்ட்ராங் லைஃப் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்காக நின்றுடுவாங்க. ஐயோ இப்படி நிற்கிறோமே, பின்னாடி இப்படி நடந்தால் நம்மளை என்ன செய்வாங்க, நமக்கு அன்றைக்கி யார் சப்போர்ட் வருவாங்க, அன்றைக்கி என்ன ஆகும், அதெல்லாமே அவங்களுக்கு தோணாது. அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுங்கிறதுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த யாகேல்னு ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள்ல. கவனிங்க, இப்ப எடுக்க வேண்டாம். இந்த யாகேல் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆர்மியில் இருக்கிறவனுடைய தலைவன் பேரு சிசரா. யாருங்க? இவன் யாகேல் வீட்டுக்கு வரான். இவன் கர்த்தருடைய பிள்ளை. ஆண் அடிச்சு கொள்றான்னா அவன் யாரு பிள்ளை? அவன் வீட்டுக்கு இவன் எப்படி வரான் சொல்லுங்க யாராவது? அவன் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? பாத்தீங்களா? அவன் எப்படி வரான் தெரியுமா? அவன் எப்படி அந்த வீட்டுக்கு வந்தாங்க பிரதர்? நினைச்சு பார்த்துருக்கீங்களா யாராவது? சிசரா வீட்டுக்கு வந்து, சிசராவை வந்து யாகேல் வீட்டுக்கு வரான். சரி, இப்போ தெரியாம ஒருத்தர் வந்துட்டாங்க. நம்ம தெரிஞ்சபடி பேசுவோம் உலக பிரகாரமா. தெரியாம ஒருத்தர் வந்துட்டாங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கேட்பாமா? தண்ணி கேட்டா பால் கொடுப்போமா? இவன் தண்ணி கேட்கறான், இவன் என்ன செய்யறா? அழகா எடுத்துட்டு வந்து அழகான கிண்ணத்துல என்ன செய்யறாள், அதுல எல்லாம் இருக்கு பைபிள்ல. தண்ணி தான் கேட்கறான். ஏன்னா ஆர்மியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சிசராவினுடைய கோஷ்டருக்கு என்ன வந்துருச்சு? ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் விளங்கப்பட போற நேரம் வந்துருச்சு. அப்போ கர்த்தர் பாருங்க, நீ புத்திசாலினா உன் கையில கொண்டு வந்து சத்துருவை கொடுப்பாரு, உன் கையில கொடுப்பாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை யாகேல் என்னைக்கு இப்போ வந்து புருஷன் வந்து ஏன் அந்த வீட்டுக்கு வந்தா தெரியுமா? அவன் சிசரா, இவன் ஹஸ்பண்டு, அவன் ஃப்ரெண்டு. அல்லேலூயா. இல்லை எப்படி அந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியும் நீங்க சொல்லுங்க? சிசரா ஆணி அடிச்சு கொள்றவன்னா, சிசராவை ஆணி அடிச்சு கொள்றவன் யாகேல் அப்படின்னா எப்படி அந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியும்? ஏதோ ஒரு தொடர்பு இல்லாம அந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியுமா? இல்லவே இல்லை. அந்த பின்னணியில் நிறைய வேத பண்டிதர்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த யாகேலுடைய கணவனும் இந்த சிசராவும் எப்படி இருந்திருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த இவனை விரட்டிட்டு வர ஆர்மிக்கு எதிர நிற்கும் போது இவன் நேராக யார் வீட்டுக்கு வந்துட்டான்? ஏபேரின் மனைவி ஓடி வந்தான். பாருங்க, ஓடி வந்தான். பாத்தீங்களா எப்படி வரான்? தெரியாம வரல, ஒளிஞ்சுக்க வரல, ஓடி வந்து இந்த வீட்டுல இவன் ஃப்ரெண்ட் இருக்கானே, எங்கேயாவது நம்ம இருந்துக்கோன்னு வரான். ஆமே. வந்து என்ன கேட்கறான்? தண்ணி கேட்கறான். இதெல்லாம் நீங்க படிச்சு பைபிளை தியானிக்கிறதுனா ஏன் இங்கே வந்தான்? இவன் ஆணை அடிச்சு கொள்ற வீட்டுக்கு ஏன் வந்தான்? தண்ணி கேட்டா இவன் எப்படி அந்நியரா இருந்தா எப்படி தண்ணியை கொடுத்துட்டு வெளியில தானே அனுப்புவாங்க? இப்போ தண்ணி கொடுங்கம்மானா என்னங்க செய்வீங்க நீங்க? வாங்க பிரதர் வீட்டுக்குள்ள வாங்கன்னு நேராக வந்து உள்ள உட்காரச்சு பாலா கொடுப்பீங்க? சொல்லுங்க. அப்போ தண்ணி கேட்டவனுக்கு தண்ணி இல்லை, உங்களுக்கு நான் பால் கொடுக்குறேங்கிறா. பாலை நல்லா கிண்ணத்தில் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவன் சொல்றான், என்னை தேடி வந்தா யாரும் சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க சரியா செய்வார், சக்கையா செய்வார். அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்டு இவன் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? இவனும் 2 பேரும் ஆணி அடிக்கிறவங்க நடந்திருக்குமா? சொல்லுங்க. ஜமக்காலத்தை எடுத்து போத்து விடுறா. ஹலோ, ஜமக்காலத்தை எடுத்து போத்துடு, என்னை வந்து கேட்டால் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான். ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருந்த ஒரு நட்பை பார்த்தா தான் ஒருத்தவங்களை பிரதர் இருங்க நீங்கன்னு சொல்லுவீங்க. என்னம்மா என்னங்க உங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள தான் வாங்க பிரதர் உட்காருங்க நீங்கள். இல்லைன்னா ஒருத்தரை நீங்கள் நேராக கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு பாலை கொடுத்து ஜமக்காலத்தை போத்துவீங்களா? பைபிளை படிங்க, சத்தியத்தை அறிஞ்சிங்க. ஆமே. போட்டால் ஜமக்காலத்தை போட்டு நல்லா அசந்து தூங்கும்போது வச்சா ஒரு ஆணி எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த தரையில் போய் அந்த ஆணி போயிடுச்சு. அவன் எவ்வளோ தூங்க முடிஞ்சாமல் இருந்திருக்கான். அந்த ஆணி எடுத்து அடித்ததில் தரையில் போய் அவன் தலையும் ஆணி சேர்ந்துருச்சு. யார் இவன்? யாகேல் தான் சொல்கிறாங்க பாருங்க, சாதாரண பெண். சொல்லுங்க. சரி, இப்போ நான் அடுத்து கேட்குறேன். நான் என்னுடைய கருத்து என்னது? நீங்கள் கான்சிக்வன்சஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ புருஷன் வரான். இப்போ ஹலோ, புருஷன் வந்து என்ன கேட்பாரு? இந்த ஆணி யார் அடிச்சா கேட்பாரா? முதல்ல இந்த புருஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு இல்லைங்க? அதை நினைச்சால அவ? சொல்லுங்க, நினைச்சாலா?
நினைச்சாலா? இல்ல இப்ப நம்ம மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவோம்? தெபோரால் தான் இவங்களுடைய என்னது ப்ராஃபஸி, தீர்க்கதரிசி. தெபோராளுடைய சீஷி தான் இந்த அம்மா. அவளே சொல்லிட்டா, தெபோராலே சொல்லிட்டாங்க, யாகேல் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டு சொல்றாருன்னு. ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, இது ஐயோ நம்மளா இருந்தா, ஐயோ என் புருஷன் என்ன சொல்லுவாரு, ஐயோ என் புருஷன் ஹலோ இல்ல, எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுங்க. என் புருஷன் என்ன சொல்லுவாரு, வந்தா என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன தொலைச்சு கட்டிடுவாரு நினைச்சால? கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் புருஷன், அப்புறம் தான். ஐயோ இல்லைன்னா சிசரா கொண்ட யாகல்ற இடத்துல அவன் ஏன் பேரே வச்சா கூட, ஐயோ என் மனைவி வந்து என் பிள்ளைங்கள்லாம் கோர்ட்டு கேஸ் அலைவாங்களே, அந்த இடத்துல யாருமே முக்கியத்துவம் கிடையாது. கோத்திரத்தையும் அழிக்க ஒருத்தன் வரானா, அதை அழிக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு ஒரு துணிச்சல்காரவங்க தான் இன்னைக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருக்கு தேவை. சும்மா ஜாலரா அடிக்கிறவங்களாம் கர்த்தருக்கு தேவை கிடையாதுங்க. பேர் கிறிஸ்தவங்கள்லாம் இன்னைக்கு வந்து பார்ன் அகைன்லயே ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. பார்ன் அகைன் சர்ச்சிலேயே ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க. சும்மா வர்றதும் போகிறதுமா, அவங்களாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு ஸ்ட்ராங் பெருவெள்ளம் வரப்போகுதுங்க. இனி வருகிற காலங்கள் பொல்லாத காலங்கள். நீங்கள் பெருவெள்ளம் அடிக்கும்போது என்ன செய்வீங்க? டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது எங்கே போய் ஒளிவீங்க? ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு சாதாரண பெண், அன்னைக்கெல்லாம் அவளுக்கு சர்ச்சு கிடையாது, போதிக்கிறவங்க கிடையாது. தெபோரால் கிட்ட ஃபோனை பண்ணி, இந்த மாரி சிசரா வந்துட்டா என்ன பண்ணுறது, கையும் உள்ள காலம் உள்ள, நீங்கள் 2 பேரும் அழைச்சிட்டு வாங்க, நம்ம கை கோர்த்து ஜெபிக்கலாம். ஒன்றும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் அதான் நடக்குது. அடிச்சா ஒரு ஆணின்றதை குறித்து நான் சொல்ல வரேன். ஆணிங்கிறது என்னது? கூர்மையானதான் ஆணி இல்லை? அது என்ன பண்ணுச்சு? சிலுவையிலேயே ஆணி அடிச்சாங்க அவரை. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சில ஆணி அடிச்சுட்டார். அதெல்லாம் அப்ப இந்த ஆணி அடிச்சது எதுக்கு தெரியுமா? டெஸ்ட்ராய் பண்றவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின் விளைவு என்ன ஆகும்? அவன் என்ன செய்யல. அதே மாதிரி ரூத் எடுத்துக்கோங்க. ரூத் எடுத்துக்கோங்க. அவ சொல்றா என்னன்னு, மாமியார்கிட்ட 1 கிராம் தங்கம் கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு மாமியாரை நம்பி யாரும் வரமாட்டாங்க இந்த காலத்தில். வருவாங்கன்னா அவங்கள கோயில் தான் வச்சு கும்பிடுங்க. அல்லேலூயா. ப்ராப்பர்ட்டியே இல்லை. ஆனால் அவள் வந்து என்ன செய்றா, உன் தேவன் என் தேவன். ஐயோ இந்த அம்மாவை நம்பி போகிறோமே, நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். இந்த அம்மா வேற சொல்லுது என்னன்னு, இந்த ராத்திரிக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது வளர்ந்து அதுக்குள்ளே நான் உனக்கு குழந்தைய கொடுத்து என் பையனை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? ஏன் என் கூட வர? போ, அங்கே பாரு ஓர்பால் போயிட்டா அப்படிலாம் சொல்கிறா. ஆனால் அவள் எதையுமே பார்க்கல. உண்மையாக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னா, ஒரு கால்குலேட்டிவ் மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சீச்சி நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க. ஆமென். ரொம்ப கால்குலேட்டிவாக மரக்கால் விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டி. மரக்கால்ன்றது என்னது? 1, 2, 3ன்னு இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதை அளக்கிறதுக்கு வைக்கிறாங்க பாருங்க. அளக்கிறதுங்கிறது கால்குலேஷனை குறிக்குது. நீ கால்குலேட்டிவாக இருந்தன்னா விளக்கு தண்டு மேலே நான் உன்னை வைக்க முடியாது, நீ வெளிச்சம் கொடுக்க மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? பின் விளைவு இது வந்துருமா அது வந்துருமா? ரூத் அதை பார்க்கவே இல்லை. இவங்களோட போகிறோமே, நடக்கிறது நடக்கட்டும். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நீ மறிக்கிற இடத்துல மரணம் வரைக்கும் பேசுறாவோ, சும்மா இன்னைக்கு மட்டும் பேசல, மறிக்கிற வரைக்கும் பேசுறா. ஆமென். நான் மரணமே தவிர உன்னை என்னை பிரிக்க கூடாது. ஓ, நகோமி நினைக்கிறா இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா. அவ எப்படி இருக்கிறான்னு இருக்கு, மன உறுதி. அதான் ஸ்ட்ராங். ஆமென். ஸ்ட்ராங்னா வெளி தோற்றத்தில் ஹைட்டு வெயிட்டு பூனா ஊதுற மாரி இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் லைஃபு எதை வச்சு சொல்லணும்னா, வெளியில் இருக்கிறத வச்சு அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டாது. இன்னர் மேன் ஸ்ட்ரென்த் தான் ரியல் ஸ்ட்ராங் லைஃப். ஆமென். இட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ், நாட் த அவுட்வர்ட் பர்சனாலிட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் இது மாதிரி நீங்கள் வேதத்தில் நிறைய பேரை நீங்கள் எடுத்துக்கலாம்.
நிறைய பேர் எடுத்துக்கலாம். நம்மளும் ஒரு சரித்திரம் படைக்கணுங்க. சும்மா வந்தோம் போனோம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங் லைஃப்பில் நீங்கள் நிற்கணும். கான்சிக்வன்சஸை பார்க்காம கர்த்தருக்குன்னு நிற்கிறீங்களா செக் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆமாம். இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த ஸ்ட்ராங் லைஃப்பில் இந்த ஸ்ட்ராங் லைஃப் இருக்கிறவங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க. சொல்லுங்கள் எல்லாரும். காலையிலே எந்திரிக்கிறாவோ, எந்திரிச்சு அந்த மாமியாருக்கும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, அவ ரூத்து பொறுக்கிறா. சொல்கிறாங்க பாருங்க, கதிர் பொறுக்கிறா. கதிர் பொறுக்க போகிறா. எப்போ போகிறா? அதிகாலையில் இருக்கு. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எடுக்கிற நேரம் எப்போ வேணா எடுத்துங்கன்னு சொன்னாரா? எப்போ வேணா எடுத்துக்கப்பா, மண்ணா உனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை, வெயில் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகிடும்? உருகிரும், அள்ள முடியாது, பாகு மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க ஒரு டைம் கான்சென்ட்ரேஷனில் டைம் கன்சர்னாக இருப்பாங்க. ஆமாம். அவங்க எப்படி இருப்பாங்க? எப்போ வேணா கருத்துட்டு போய்க்கலாம், அவர் எப்போ வேணா ஜெபிச்சுக்கலாம். அல்லேலூயா. எப்போ வேணா தூங்கிக்கலாம், எப்போ வேணா ஜெபிச்சுக்கலாம். ஆஃபீஸ்க்கு எப்போ வேணா போய்க்கலாம். சர்ச்சு தானே, எப்போ வேணா போய்க்கலாம். ஹலோ, கோச்சிக்காதீங்க நீங்கள்லாம், நான் உங்களுக்காக சொல்லலை. டிசிப்ளின்னா ஈட்டிங்கில் ஒரு டிசிப்ளின், ஸ்லீப்பிங்கில் ஒரு டிசிப்ளின், டாக்கிங்கில் ஒரு டிசிப்ளின். அல்லேலூயா. டேபிளில் ஒரு மேனர்ஸ். சிலர் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தப்பாக நினைக்கிது. இங்கே கொட்டிக்கிட்டே இருக்கும், இங்கே உள்ளே போயிட்டே இருக்கும். நீங்கள் யாருமே நான் உங்களை பார்த்து சொல்லலை, நீங்கள் அப்படி சாப்பிடல. எங்கே போட போய் இந்த சாப்பாடு? நான் கேட்குறேன், என்ன மேனர்ஸ் அது? ஒருத்தர் கறியை கடிச்சு இழுத்தாரு பாருங்க, அடுத்த டேபிளை தாண்டி விழுந்துச்சு. எங்கே போட போய்? அதை உன் பல்லு தான், உன் கறி தான், உன் இலை தான், அதை கொஞ்சம் மென்று நல்லா தான் இது பண்ணும். ஆக்ரோஷமாக சாப்பிட்றது. அதனால் பாருங்கள், நிறைய பேர் சபையில் வெஜிடேரியனே போட்டுருவோன்றாங்க பாருங்கள். இந்த கிறிஸ்தவங்க தான் பிரியாணி போட்டால் தான் பெருமை. வெறும் உரல் இடிக்கிறது. இப்போ காசு இருக்கோலையும் பிரியாணி போட்டுருவோம். ஸ்ட்ராங் லைஃப் உள்ளவங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? எல்லா வகையிலுமே ஈட்டிங், ஸ்லீப்பிங், டாக்கிங், மெயின்டைனிங் த மணி, ஹவு டு மெயின்டைன் மணி, ஹவு டு மேக் த ரிலேஷன்ஷிப், எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின். வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்? வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்? என்ன சிஸ்டமேட்டிக்காக நீ பண்ணுற ஒரு நாளில்? ஆடு மாடுகள் மாதிரி நம்ம வாழ முடியாது. ஆடு மாடு எப்போ வேணால் இருக்கும், அதுவே ஒரு டிசிப்ளின்டாக இருக்குது. கரெக்டாக ராத்திரி ஆனால் கரெக்டாக வந்து அடைஞ்சிடுது. பாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியல டைமு. இன்னைக்கெல்லாம் எங்கே இருக்கேன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க பெற்றோர். பாலிய தம்பி மாறு, தங்கச்சி மாறு. தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஒழுங்குக்கரமான வாழ்க்கை வாழுங்க. நான் பேசலை, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரு. எல்லாருக்குமே ஒய்ஃப்னா ஒய்ஃபுடைய டிசிப்ளின் இருக்கு, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டுக்கு டிசிப்ளின் இருக்கு, பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணுன்ற டிசிப்ளின் இருக்கு. இந்த பைபிள்ல என்ன இல்லை? எதுல ஒரு எஜமான் எப்படி இருக்கணும், ஒரு எஜமாட்டி எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு உறவு முறையை நம்ம எப்படி வச்சுக்கணும், எல்லாத்துக்குமே டிசிப்ளின் இருக்கு. பைபிள் ஒரு டிசிப்ளின்டு புக்குங்க. கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான டிசிப்ளின்டு லைஃப். என்ன லைஃப்? டிசிப்ளின்டு லைஃப். சொல்லுங்க, எதுலெல்லாம் டிசிப்ளின் இருக்கணும்? ஆஃபீஸ்ல போயிட்டு ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறது. ஆஃபீஸ்ல இவங்கள மாதிரி உண்டா அப்படின்னு. சிலர் வீட்டில் ரொம்ப நல்ல பேர் எடுப்பாங்க, ஆஃபீஸில் ஒன்றும் பேர் இருக்காது. பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் இருக்கும். பேலன்ஸ்டாக இருக்கும். இருந்தாலும் வாயில் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில். ஆனால் இவர் பைபிளை பற்றி பேசுவார். ஒரு 10 நிமிஷம் கூட அந்த டென்ஷனை, இமோஷனை அடக்க தெரியாதவங்க. ஸ்ட்ராங் லைஃப் ரொம்ப முக்கியம். 2 கருத்து சொன்னேன். என்னன்னா சொல்லுங்க. கான்ஸ்டன்ட் கான்சிக்வன்ஸ். சூப்பர். கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப், அவரோட கான்சிக்வன்சஸ் பார்க்காம ஒபே பண்ணணும். டிசிப்ளின் லைஃப். அவங்க வந்து இது உங்களுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். இந்த நான் சொல்கிற காரியம். ஸ்ட்ராங் லைஃப் இருக்கிறவங்க கண்ணு வந்து கால்குலேட்டிவாக இருக்காது. எப்படி இருக்காது? இதுலேயே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஊதாரியாக இருக்க சொல்ல ஆண்டவர். ஒன்றும் சேதமடையாதபடி எல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்றார். 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள்
மனைவி ஒன்றுன்னா இன்னொரு 5000, 2 பிள்ளைங்கன்னா அது ஒரு 10,000, 20,000க்கு மேலே அந்த 5 அப்பம் 2 மீன் துண்டை போஷிச்ச கர்த்தர் மிச்சம் 12 கூட அவன் எவனும் அவிசுவாசமாக இருந்தாலும் ஒரு கூடையை தூக்கிட்டு போங்க நான் வீட்டுக்கு அனுப்புறாரு. மிச்சம் எல்லாம் சிந்துது. அப்போ என்ன சொல்றாரு? ஹலோ, என்ன சொல்றாரு? மீதமா இருக்கிறத ஒன்றும் சேதமடையாதபடி சொல்லுங்க. சில பெண்களுடைய கிச்சனுக்கு போய் பாருங்களேன், எல்லாம் பூச்சி பிடிச்சி கிடக்கும், வீணா போய் கிடக்கும். அதை எடுத்து பக்குவப்படுத்துறது கிடையாது. சரிங்களா? நீங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. நான் உங்களை சொல்லவே கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களையும் சொல்லுவேன். நல்ல பிள்ளைங்க தான் கேட்டுப்பாங்க. நன்றி சொல்லலாம், சொல்கிறாங்க பாருங்க, சொல்லணும். நான் இல்லைன்னா நான் ஊழியக்காரி கிடையாது. சும்மா ஹலோ ஹாய்னு தட்டி கொடுத்துட்றேன். கண்டிப்பேன். நான் கண்டிக்கிற நேரத்தில் நான் கண்டிக்கலைன்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய் கண்டிக்கலைன்னா அவன் அம்மா கிடையாதுங்க. ஒரு தாய் மாமியார் இல்லைன்னா ஒரு புள்ள போய் மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படும். பாய்ஸை பெற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாய்ஸ்க்கு அப்படிதான்றாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் தாங்க கிறிஸ்டியன் லைஃப். ஜாய்ஸ் மேரிலாம் இன்னைக்கு உலக அளவில் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் ஷைன் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ப்ராக்டிக்கல் விமன். அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப் தான் பேசுவாங்க. சும்மா எல்லாத்தையும் வாங்குறது, எல்லாத்தையும் வீணடிக்கிறது, என்ன இது தேவை அது தேவை. அப்பா, சில வீடுகள்லாம் நான் போயிருக்கேன், அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த பீரோவில் திணிக்க முடியலனாலும் போய் 10 புடவை வாங்குவாங்க. ஆனால் அதை திணிக்க முடியாமல் தொங்குற பழசை எடுத்து ஒரு ஏழைகிட்ட கொடுக்க பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணம் உங்களுக்கு வாசலில் வந்து தட்டுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மதிக்காமன்னா பணத்தை மதிக்காமன்றது இல்லை, பணத்தின் மேலே கண்ணை வைக்கிறத நீங்கள் எண்ணத்தை எடுத்து பாருங்க. பணம் உங்கள் வாசப்புள்ள தட்டும். ஒரு 100 ரூபாய் எடுக்க 10 தடவை யோசிச்சிங்கன்னா அந்த 100 ரூபாய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 100 ரூபாய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கேரண்டி அனுபவிச்சு சொல்கிறேன். பாருங்க, இந்த பொருள் பணம் இதெல்லாம் கர்த்தரே கொடுப்பாருங்க நமக்கு. அதுக்காக நம்ம ஊதாரியாக இருக்க சொல்லலை. அவரே சொல்கிறாரு, ஒன்றும் சேதமடையாமல் எடுத்து வைங்க. உங்களுடைய இருதயம் அதில் இருக்கக்கூடாது. உங்கள் கால்குலேஷன் எப்படி இருக்குது? கால்குலேஷன் எப்படி இருக்கு? என்னைக்கு ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தா கட்டாயமாக சொல்கிறேன், எதிர்பாராத பெரிய பெரிய நஷ்டங்கள் வரும். வச்சுங்க, பயமுறுத்தல. இந்த வருது பாருங்க, பெருவெள்ளம், பெருங்காற்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவங்களுக்கு செய்யாத, நீ செய்யாத. அல்லேலூயா. எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. உனக்கு இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தெரியும். ஆமென். கால்குலேட்டிவாக இருக்க மாட்டாங்க ஸ்ட்ராங் லைஃப்பில் இருக்கிறவங்க. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம், இது சும்மா ஜிஜுபின்னு, இது சும்மா பேருக்கு கிறிஸ்தவன்னு கண்டுபிடிச்சிடலாம், இது பேருக்கு ஊழியம் செய்யுன்னு சொல்லிடலாம். ஆமென். அதுக்குன்னு போய் எப்பயுமே கடன் வாங்கக்கூடாது. நம்ம கண்ணை அவரை நோக்கி இருக்கணும். டோன்ட் பி கால்குலேட்டிவ், டோன்ட் பி மணி மைண்டட், டோன்ட் பி செல்ஃபிஷ். இந்த மணி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 குணம் வேணும்னு விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. அது என்னது? ஸ்ட்ராங் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று என்ன தெரியுமா? நோ, இந்த மணி விஷயத்துக்கு மட்டுமே 3 பாயிண்ட் இருக்கு. கிவிங், சொல்லுங்க. ஸ்பெண்டிங். கிவிங்னா கொடுக்கறது, ஸ்பெண்டிங்னா செலவழிச்சுக்கிறது. அடுத்து சேவிங். இந்த 3 இருக்கணும் ஒரு விசுவாசிக்கு. ஜாய்ஸ் மேரி சொல்கிறாங்க, இதை சேவ் பண்ணுன்னு. நான் சொல்ல, எங்கேருந்து சேவ் பண்ணுறது? இருந்தால் தானே சேவ் பண்ணுறது. இவங்கள மாதிரி நானும் சொல்லுவேன், எங்கேருந்து சேவ் பண்ணுறது நான் அப்படின்வேன். அப்போ நீ ஒருத்தர் உதவு பண்ணுற பற்றி அந்த ஆத்மாவை நீ சேவ் பண்ணுறேன்னு வராண்டவர். ஆமாம், அதை நான் போட்டு சேவ் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தருக்கு உதவு பாரு, அதுவே அந்த சோலை நீ வின் பண்ணுற, அந்த துக்கத்தை நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு. ஆமாம். சேவிங், சொல்லுங்க. சேவ் பண்ணுறதுன்னா என்னது? சேமிச்சு வைக்கிறது. ஆமாம். சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது, ஒருத்தவங்க வராங்க, நான் வீட்டில் இன்னும் சாப்பிடல, நீங்கள் என்ன செய்யுங்க? பசியோடு வந்தேன், எப்படா போவாங்கன்னு ஜோம் பண்ணுவீங்களா? அடுத்த குக்கர் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் முதல்ல இப்போ சாப்பிடுங்க. சில வீடுகளில் நீங்கள் யாருமே இங்கே கிடையாது. சில வீடுகளில் ஜோம் பண்ணுவாங்க, என்னன்னா இந்த நேரத்தில் வந்து சாப்பிட்ற நேரத்தில் போக மாட்டாங்களான்னு.
அதெல்லாம் நீங்களே செக் பண்ணிட்டு அப்படி ஒரு எண்ணம் வரும் இயற்கையில். சிச்சி இது ஏன் எனக்கு வருது, உடனே என்ன வரணும், சிச்சி இந்த குணம் எனக்கு ஏன் வருது. அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா எல்லாம். ஏன்னா இது ப்ராக்டிக்கல் மெசேஜ். உங்களை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சேவ் பண்ணுங்க கொஞ்சமாவது. 1000 ரூபாயில் 50 ரூபா சேவ் பண்ணுங்க. 50 ரூபா, 1000 ரூபா தான் இருக்கு. 50 ரூபா, ஜஸ்ட் 50 ரூபா. 1000 ரூபா தான் என் சம்பளம், மிச்சம் 1000 ரூபா தான். 50 ரூபா ஸ்பெண்டிங்னா சிலருக்கு தனக்கே செலவு பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க? தனக்கே செலவு பண்ணிக்காதவன் அடுத்தவனுக்கு எப்படி செலவு பண்ணுவான் சொல்லுங்க? தான் ட்ரெஸ்ஸை துவைச்சி அயன் பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு தானே, நான் எதுக்கு? நான்லாம் எங்கள் வீட்டுக்காரருடைய ட்ரெஸ்ஸை அவர் அயன் பண்ணலாம் எடுத்து போடுவார். நான் போய் நீங்கள் அவருடைய இதை போய் பாருங்கள், நீ அயன் பண்ணி வையெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். நானே அதை எடுத்து அயன் பண்ணி கொடுத்து லாண்ட்ரி மெட்டை கொடுத்து அயன் பண்ணி என் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி நீட்டாக வச்சுருவேன். அல்லேலூயா. நீட்டாக கொண்டு போய் வச்சுருவேன், அவர்கிட்ட ரேக்கில் வச்சுருவேன். அவர் ஜம்முன்னு எடுத்து போட்டு போவார். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் ஒரு விசுவாசிக்கு. ஒரு விசுவாசிக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லைங்க. கொலை செஞ்சவன் விபச்சாரம் பண்ணுறோம் ஜம்முன்னு போகிறாங்க வெளியில். நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நமக்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. நமக்கே எனக்கு எதுக்கு, எனக்கு நீ பட்டினி கடை பண்ண சாப்பிடாத, எனக்கு எதுக்கு, எனக்கு எதுக்கு தான். உங்களுக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் செலவு பண்ணிக்க தெரியுதான்னு பாருங்கள். எனக்குலாம் அந்த ஷூ போட்டு ட்ரெஸ் பண்ணுற பிள்ளைங்களாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு கஷ்டத்தை ஷூவை பாரு நான் சொல்லவே மாட்டேன். நல்லா ட்ரெஸ் பண்ணதுக்கு பாரு குழந்தைங்க, அந்த சென்ஸ் வேணும். ஆமென், ஆமென். பெஸ்ட்டை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு காட் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பெஸ்ட்டை லைக் பண்ண காட் பெஸ்ட்டை கொடுப்பாரு. நீங்கள் ஒன்றும் கையிருக்க வேணாம், அவர் கொடுப்பாரு. ஏன்னா என் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டானே என் பையன். ஹலோ, என் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டானே, என் ஸ்டாண்டர்டில் என் மக இருக்கிறாளே. ஒரு கலெக்டர் பையன் பியூன் மாதிரி அங்கே போனால் அந்த கலெக்டருக்கு மரியாதை இருக்குமா? ஹலோ சொல்லுங்க. இல்லை, இன்னைக்கு பிரெயின் வாஷ் நடக்குது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உங்களுக்கு. அல்லேலூயா. ஜம்முன்னு இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், உங்களுக்குன்னு கூட பண்ணிக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்பெண்டிங், சேவிங், கிவிங்கில் எப்படி இருக்கீங்க நீங்கள்? கிவிங்கில் உங்களுக்கே ஸ்பெண்ட் பண்ணாதவங்க கிவ் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கிவிங்கில் எப்படி இருக்கீங்க? பிசாசும் பணமும் ஒன்று. ஹலோ, பிசாசும் அவள் பணம் இல்லாமல் என்ன காட்டி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பணத்தின் மேல் இருக்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் மாறணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், பணங்கிறதா எண்ணம் தான் மாறணும். பணம் வேணாம், பணம் இல்லாமல் இன்றைக்கி என்ன வாட்ச் வாங்க முடியுமா, மோதிரம் வாங்க முடியுமா, சாரீ வாங்க முடியுமா, செருப்பு வாங்க முடியுமா, சாப்பிட முடியுமா, வாடகை கொடுக்க முடியுமா, ஃபோன் பில் கட்ட முடியுமா, நெட்டு பில் கட்ட முடியுமா? பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? பணம் வேணும். பணத்தை பற்றின ஆசை தான் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஆமென். அப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஆசை இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. எனக்கே இல்லை, இவருக்கு கொடுத்து நான் என்ன பண்ணுறது? ஆமென். அதனால் இந்த 3த்துலையும் பேலன்ஸ்டாக இருங்க. சேவிங், கமான், ஸ்பெண்டிங், கிவிங். சிலர் ஒன்லி ஸ்பெண்டிங் ஃபார் மை செல்ஃப். 100% எனக்கு தான் ஸ்பெண்டிங். அடுத்தது ஊதாரியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒன்றுமே இல்லை தனக்கு, அது இருக்கக்கூடாது. சேவிங் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸ்பெண்டிங், கிவிங். செக் பண்ணிக்கோங்க உங்களை. முதல்ல அதை கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ராங்ல முக்காடு போடல, முழங்கால் போடல, அதை பண்ணல, இதை பண்ணல, 50 சாப்டர் படிக்கல, 20 சாப்டர் படிக்கல, பேசிக்காக ஒன்றுமே இல்லை. நீ எப்படி அஸ்திபாரமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? கட்டடத்தை எப்படி கட்டுவ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Establish the intimacy between you and God. God bless you.